Padaran is progressing nicely. சஜனை பற்றி பார்க்க போகிறோம். பத்திரனோட இன்ஜுரி எவ்வளோ சிவியராக இருக்குது, ஐபிஎல் 2025 அவர் ரூல் அவுட் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் நமக்கு இருந்துச்சு இல்லையா. இப்போ நம்மளோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலெலாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேஸ் ஆர்சிபி மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வேணால் பார்க்கலாமா. ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக ராகுல் திரிபாத்தியை ஓப்பனிங் சென்ட் பண்ணீங்க அண்ட் ருத்ராஜ் ஒன் டோரில் விளையாடினார், இது வந்து ருத்ராஜ் எடுத்த முடிவா, அதாவது கேப்டன் எடுத்த முடிவா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாரு. அதுக்கு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் நாங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே எங்களுக்கு கிளிக் ஆகியிருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் கேப்டன் ஹேஸ் அ பிக் சே. ஸோ அவர் எடுக்கிற இந்த ஃபைனல் கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ருத்ராஜுக்கு கண்டிப்பாக ஒரு மேஜர் பங்கு இருக்கு அப்படின்னு மீன் பண்ணியிருக்காரு இந்த டிசிஷனில். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே வந்து கலெக்டிவாக தான் எடுப்போம், ஒரு தனிப்பட்ட முடிவு எப்பவுமே வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து வாட் இஸ் கிளியர்னா கைஸ், நம்ம ருத்ராஜ் வந்து ஒன் டோரில் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக கூட கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் லைட்டாக ஹிண்ட்டை கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் ருத்ராஜ் வந்து இன்கேஸ் நம்ம ராகுல் திரிபாத்தி ஃபெயில் ஆனாலுமே வேற ஏதாவது பிளேயர் தான் நம்ம ஓப்பனிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமே தவிர ருத்ராஜ் அந்த ஒன் டவுன் ஸ்பாட்ல வந்து ஐ திங்க் சீல் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த அந்த நியூஸ்க்கு இப்போ நம்ம வரலாம். ஸோ பத்திரனா அப்டேட். எஸ், நம்ம ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருப்பாருன்னா ஒரு குவிக் அப்டேட் அபவுட் பத்திரனா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எஸ் இஸ் ப்ராக்ரஸிங் நைஸ்லி அப்படின்னு ஒரே சென்டென்ஸ்ல வந்து முடிச்சிருக்காரு. இதுல இருந்து வாட் இஸ் கிளியர்னா பத்திரனாவை சிஎஸ்கே பெஞ்ச் பண்ணல, பத்திரனா இன்ஜுரியில தான் இருந்திருக்காரு. ஸோ இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இல்லையா. அதனால வந்து உறுதியாகவே சொல்லலாம் பத்திரனா வந்து இன்ஜுரினால மட்டும்தான் வந்து சிஎஸ்கேல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணலன்னு. பட் இப்போ எப்போதான் அவர் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி மேட்சஸ் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னா அதை பற்றி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எதுவுமே சொல்லலை. ஸோ மோஸ்ட்லி அவர் சொல்றதை வச்சு பார்த்தோன்னா எஸ் இப்போதான் வந்து ரெக்கவரி பீரியட்ல இருக்காரு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நம்ம மார்ச் 30 அவேல வந்து ஆர்ஆர் ஃபேஸ் பண்றோம் இல்லையா, அந்த கேம்ல மேபி பத்திரனாவோட கம்பேக்கை எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து சேப்பாக்கில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா மேபி April 5 டிசிக்கு அகேன்ஸ்டாக வந்து 3:30 PM ஒரு மார்னிங் மேட்ச் இருக்கு இல்லையா, அந்த மேட்ச்சில் மேபி பார்த்தீங்கன்னா அவரோட இந்த IPL 25 சீசனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எல்லாமே வந்து ஒரு கெஸ் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரியில் இருக்காரு, நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அவர் எப்போ ரெக்கவர் ஆகிறாரு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் பற்றி பேசியிருப்போம். ஸோ ஷேக் ரஷீதை கொண்டு வரலாமா அண்ட் நிறைய சஜஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இருந்தோம் இல்லையா. இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அதை பற்றியுமே பேசியிருக்காரு. ஸோ ரிப்போர்ட் என்ன கேட்டிருப்பாருன்னா மிடில் ஆர்டரில் ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, விஜய் சங்கர் ஆர் ஆண்ட்ரே சித்தார்த் இந்த மாதிரி பிளேஸ் வந்து வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கு ஃப்ளெமிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஸோ அந்த 11ஓட தான் மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணுவோம், we are a team who doesn't think very much அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கே அதே 11 தான் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ வந்து நீங்க தீபக் ஹுட்டாக்கு பதிலாக விஜய் சங்கர் ஆர் ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் வன்ஷ் பேடிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் சாம் கரனுக்கு பதிலாக டெவான் கான்வே ஆர் ஜேமி ஓட்டன் மாதிரி பிளேயர்ஸுமே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸுமே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நேத்தன் எல்லிஸுமே வந்து கண்டினியூ பண்ண போறாரு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா he is still not recovered yet. அவர் வந்து இன்னுமே வந்து he is progressing nicely அப்படின்னு தான் மீன் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி 11 அப்படியே தான் இருக்க போகுது. ரச்சனை பற்றி சொல்லுங்க, அவர் வந்து அவரோட கேம் அகெயின்ஸ்ட் ஸ்பின் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் கேமில், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டப்போ எஸ் ரச்சின் ரவீந்திரா அவரோட லாஸ்ட் 12 மந்த்ஸில் அவரோட டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவர் ஆர்சிபிக்கு எதிராக வந்து 2024 அந்த லாஸ்ட் லீக் கேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேம்லேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கேமில் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர் அவர். அண்ட் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து ரச்சின் ரவீந்திரா பற்றி நல்லாவே புகழ்ந்திருக்கு. தென் ஃபைனலாக நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்கு வரலாம். ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நம்பர் 8 IPL 25 சிஎஸ்கே விளையாட போகிற ரெண்டாவது மேட்ச், ரெண்டாவது ஹோம் மேட்ச்னு சொல்லி ஆனோம். ஸோ சிஎஸ்கே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேம் வந்து எம்ஏக்கு அகேன்ஸ்டாக வந்து சூப்பர் விக்டரியோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்குள்ள வந்து களமிறங்க போகிறாங்க. அண்ட் ஆர்சிபி அஃப்கோர்ஸ் அவங்களுமே பார்த்தீங்கன்னா கேகேஆர் தொம்சம் பண்ணிட்டு வந்து இந்த மேட்ச்குள்ள களமிறங்க போகிறாங்க. ஸோ கேகேஆர் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்ஆரை வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படிப்பட்ட ஒரு சைடை வந்து ஆர்சிபி ஜெயிச்சுட்டு வரதுனால ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் வந்து ஆர்சிபி இருப்பாங்க. நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, சேப்பாக் நம்மளோட ஃபோர்ட்ரஸ். நம்ம வந்து 33 டைம் வந்து ஆர்சிபி வந்து இந்த IPL ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதில் வந்து 21 டைம் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, வெறும் 11 வாட்டி தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. சேப்பாக் வந்து 2008 மட்டும் தான் வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாடின எல்லா மேட்ச் சேப்பாக்ல ப்ளே பண்ணப்போ வந்து லூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் வைஸ் வந்து சிஎஸ்கே வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்காங்க. ஸோ ஆர்சிபி வந்து ஒரு மிராக்கிள் வந்து புல் ஆஃப் பண்ணணும் இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும்னா. ஸோ அதனால சிஎஸ்கேக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் ஆர்சிபி பிளேயர்ஸ் பின்னுக்கு எதிராக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஆக்சுவலி லாஸ்ட் கேம் கேகேஆர் அகேன்ஸ்ட் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஃபீல்ட் ஷாட் வந்து 6-4 பறக்க விட்டுருப்பாரு. பட் சிஎஸ்கேக்கு எதிராக அது பண்ண முடியுமா? நோ நோ நோ. நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது அண்ட் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா இந்த ட்ரியோ வந்து செமையா வந்து இருக்க போகிறது. ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் இஸ் டூ டிபெண்டன்ட் ஆன் பட்டிதர்
அண்ட் கோலி. ஸோ அவங்க 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க நம்ம சிஎஸ்கேயோட பவுலர்ஸ்க்கு எதிராக, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே பேட்டர்ஸ்க்கு வந்தோன்னா நம்மளோட பேட்டிங் லைனப் அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஜெயிச்சிட்டோம், பட் இந்த கேம் எப்படி ப்ளே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நமக்கு கிடச்சதுன்னா மேபி ஒரு 200+ போஸ்ட் பண்ண முடியுமா நம்மளால, அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர் இன்கேஸ் சேசிங் வந்தோன்னா 170 or 180 மாதிரி ஸ்கோர்லாம் எப்படி வந்து சேஸ் பண்ணுவாங்க இங்கே சேப்பாக்கில், அதெல்லாம் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சாக இருக்க போகிறது, நோ டவுட்ஸ் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ விட எனக்கு இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறதுன்னு தோணுது. ஓகே கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேட்ச் ரிவ்யூ நம்ம வின் பண்ணிட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.